வணக்கம் வேண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். WBLோட 11வது மேட்ச்சு மும்பை உமனுக்கும் UP உமனுக்கு இடையில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, நெவர் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி தான் நம்ம ஒரு மேட்ச் எதிர்பார்க்குறோம். ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. திரும்பவும் UP உமன் சைடு மாதிரி அட்டப்பட்டு அவைலபிளாக இருக்காங்க. தொடர்ச்சியாக உள்ளே கொண்டு வராமல் இருக்காங்க. ஸோ தகிலாமுக்கு தொடர்ச்சியான ஃப்ளாப், மேபி ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்டப்பட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு ஸோ தகிலா மெக்ராத் வெளியே கொண்டு போய்ட்டு அட்டப்பட்டை ஓப்பன் பண்ண வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சேஞ்ச் மட்டும் UP சைடு யோசிக்கிறோம். பட் UP வின்னிங் மொமெண்டமில் தான் வர்றாங்க. ஸோ அப்படியே தொடரவும் வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் ஒரு சான்ஸ் மெக்ராத்துக்கு கொடுக்கலாம். ஸோ அது போல் தான் இருக்குது. சேம் லெவலில் எடுத்து தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது என்ன மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாஸ்ட் லைனப்பை வச்சும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் பேஸில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஸோ அந்த விஷயங்களும் சின்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி இந்த மேட்ச்சு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் ப்ளஸ் கேப்டன் ஆப்ஷன் வைஸாகவும், லாஸ்ட் மேட்ச்சே நம்ம ஆல்ரவுண்டர் தான் கேப்டன் விசியில் பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் நடந்திருந்தது. இந்த மேட்ச்சும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். ப்ளஸ் யாருக்கு எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டிஃபால்ட்டாக யோசிக்க வேண்டிய ஒரு சில பிக்குகள் உள்ளே வர்றாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர் பேஸில் எல்லாம் எப்படியெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்டிங் ஆர்டர் சில விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பட் பெருசாக பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு ஒரு டிஃபிகல்ட்டாக சில விஷயங்கள் மாறலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் யாஸ்டிகா பாட்டிகா கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ரு ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் நீங்கள் மினி ஜிஎல் அந்த மாதிரி அல்லது SL அப்படிலாம் போகிறதுல பாட்டியா பெஸ்ட்டு சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ யூச்செட்ரி ஒரு சில டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஒன் சைடாக MI உமன் வந்து தோக்குறாங்க அப்படிங்கிற இடத்துல கமலினி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் சாய்ஸு 3 பேர்த்துக்குமே சேம் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். பேட்டிங் ஆர்டரை வச்சு யோசித்தோம் அப்படின்னா யாஸ்டிகா பாட்டிக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஆனால் பட் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிறாங்க. பெருசாக பாயிண்ட்டு 3 பேர்த்துக்கிட்டேருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ விக்கெட் கீப்பிங் உங்கள் கையில் விட்டுறலாம். ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும், இதை நான் லாஸ்ட் மேட்ச்சே ஒரு சின்ன விஷயமாக கொடுத்துருந்தோம். அது யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே யாருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சஜனா, தினேஷ். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் குறைவான வாய்ப்பு இருக்குது. தினேஷ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். பட்டு ஸோ ட்ரீம் டீம் என்ட்ராகிற அளவுக்கு அப்படிங்கிற இடத்துல வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. சஜனாவும் பவுலிங் மேபி கொடுக்கும்போது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். பட் பெருசாக யோசிக்க முடியல. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப குறைவான வாய்ப்புள்ள பிளேயராக பார்க்கப்படுது. ஸோ அப்போ அங்கே டோட்டலாக யோசித்தோம் அப்படின்னா இந்த 3 பிளேயருக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் கபூர், நவ்கரேயில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். மும்பைக்கு நான் ஃபேவராக ஒரு டீம் அல்லது சேசிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது மும்பை அப்படிங்கிற இடத்துல ஹர்மன்பிரீத் கபூரை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் KP நவ்கரேவை பிக் பண்ணி போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேட்டிங்கில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் அதிகபட்சமாக ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் நடந்திருந்தது. ஸோ அதே போல் ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் இந்த மேட்சும். ஓகேங்களா, 2 பிளேயர் ஒரு பிளேயர் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. கபூரும் இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதில் ஆப்ஷன் வைஸ் சில விஷயங்களை நம்ம பேசுவோம். ஸோ இங்கே ஹென்ரி, கபூர். ஸோ உங்கள் சாய்ஸில் சூஸ் பண்ணுங்கள். 2ல் ஒரு பிளேயர் ஒரு ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவோம். தகிலா மெக்ராத் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அதுவும் பார்த்துக்கலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்டகரி இந்த மேட்சும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். ஸோ இங்கே இருந்து மினிமம் 5 பிளேயர் இருந்து மேக்ஸிமம் 6 பிளேயர். ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயரை பிக் பண்ணலாங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அது ஒரு சாய்ஸ். இப்போ ஒரு பிளேயர் உங்களுக்கு ட்ராப் ஆகும். 8ல் 7 பிளேயர் ஆயிடுச்சு. இன்னும் கூட ஏதாவது ஒரு பிளேயரை இப்போ தஹிலா மெக்ராத், ஜி ஹரிஸ். ஸோ மெக்ராத் கூட நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணலாம். இது ஒரு சாய்ஸு. ஸோ மேக்ஸிமம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மற்ற ஆப்ஷன்ஸில் ஸோ இவங்களை கூட நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ரிஸ்கியாக தான் சொல்கிறோம். ஸோ இந்த 4 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ஜிஎலுக்கு ஆன விஷயம். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளேயருமே டிஃபால்ட்டு. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் 5வது பிளேயராகவும் இங்கே ஜி ஹரிஸ் 6வது பிளேயராகவும் பிக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி இது போல் ட்ரீம் டீம் அமைய வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ லெவல்ஸு சேஞ்ச் இருந்தது, அட்டைப்பட்டு உள்ளே வர்றாங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் அவங்கள எடுத்துக்கலாம். தஹிலா மெக்ராத்தோட பிளேயர்ஸில் தான் வருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பவுலிங் கேட்டகரியில் எக்லஸ்டோன் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் இல்லைனாலும் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பவுலிங் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ இஸ்மாயில், எக்லஸ்டோன் 2 பேர், ஒரு பிளேயர் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கும், ஒரு பிளேயர் இன்னாக வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்லஸ்டோனை மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இஸ்மாயில் எடுத்துக்கலாம். பட் இஸ்மாயிலை மஸ்ட்டாக பிக் பண்ணுறீங்கன்னா எக்லஸ்டோனை ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இந்த மேட்ச் அமையும். ஸோ எம்ஐ சைடு டீமை மேக் பண்ணுறீங்கன்னா இஸ்மாயில் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கங்க. யூபி சைடு மேக் பண்ணுறீங்கன்னா எக்லஸ்டோனை டிஃபால்ட்டாக எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பேட்டிங் கேட்டகரி சொன்னோம். ஸோ இங்கே செகர்வாத் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எம்ஐ சைடு மேக் பண்ணும்போது செகர்வாத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது என்ன ஆகுது, பேட்டிங்கில் ஒரு லோ பிக், அதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு லோ பிக் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். விக்கெட் கீப்பிங்கில் ஒரு லோ பிக் பெர்சன்ஸ் என்ட்ராக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. பட் இதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ பேட்டிங்கில் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்கிலும் கன்ஃபார்மாக லோ பிக் பிளேயர்ஸ் உள்ள வருவாங்களா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் இல்லை. பட் பவுலிங் கேட்டகரி டெஃபினட்டாக இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு பிளேயராவது 1லிருந்து 2 பிளேயர் வரைக்குமே ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பி செசோடியா, குப்தா ஒரு பிளேயர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் இங்கே எஸ் தாகூர், கே கவுடில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே தான் ட்ரீம் டீம் என்ட்ராகக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் டீம் போடுறவங்க ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு எம்ஐ ஃபேவராக நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க, இஸ்மாயில், ஸோ எஸ் தாகூர், கவுடில் ஏதாவது ஒரு பிளேயர், இங்கே சிசோடியா, குப்தா அல்லது இந்த 2 பேர்த்தையும் சேர்த்துக்கூட. ஸோ இது ஒரு காம்போவாக 3 பிளேயர் வரைக்கும் பவுலிங்கில் ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரில் தஹிலா மெக்ராத் மட்டும்தான் இப்போதைக்கு லோ பிக். ஸோ அவங்க தான் இருக்க போகிறாங்க. அவங்களையும் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே சிசோடியா, குப்தா, ஸோ இந்த சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களாக சிசோடியா, குப்தா அப்படியே உள்ள இஸ்மாயில் அல்லது எக்லஸ்டோன், ஸோ இந்த மாதிரியும் அமையலாம். ஸோ இப்படியும் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே போல் இஸ்மாயில், கவுட், சிசோடியா, குப்தா, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர் கொண்ட காம்போவாக பவுலிங்கில் ட்ரை பண்ணலாம். அதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 2 ஹை பர்சன்டேஜ் பிளேயரில். ஸோ பவுலிங்கில் ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணணும். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் லோ பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஜிஎலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கங்க. மிஸ் பண்ண வேண்டாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே போல் பேட்டிங் கேட்டகரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ 2 லோ பிக் பிளேயர் பவுலிங்லேயும் ஒரு பிளேயரை பேட்டிங். ஸோ 4வது ஒரு பிளேயர் பிக் பண்ணுறீங்கன்னா விக்கெட் கீப்பிங், பட் ரொம்ப ரிஸ்கி விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன்னு நம்புகிறேன். வீடியோ கொஞ்சம் சிம்பிளாகவே இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்தது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் இருக்க அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் கேப்டன், ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர் விசி, ஸோ இந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். மேபி ஏதாவது ஒன் சைடாக டீம் மேக் பண்ணுறீங்கன்னா மட்டும் பேட்டிங் கேட்டகரிக்கோ விக்கெட் கீப்பிங் கேட்டகரிக்கோ போகலாம். ஸோ அது ரொம்ப ரேர். பட் இங்கே கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்
ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் கேப்டன் பாசிபிலிட்டியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே விசி அப்படிங்கிறதும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ மெயினாக இன்னும் டெப்த்தாக சொல்லணுன்னா இந்த 4 பிளேயரில் கேப்டன், இந்த பிளேயர்ஸ் விசி, ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கேப்டன் விசி ரெண்டுமே ஆல்ரவுண்டில் கிளிக் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு வேளை பிக்கிங் மாறுது, விசி மட்டும் வேறு இடங்களுக்கு போக வாய்ப்பு இருந்தால் ஸோ ஆன் டைமில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ பவுலிங் கேட்டகரியில் ஏதாவது கேப்டன் சாய்ஸ்னால் எக்லஸ்டோனை தவிர வேறு யாரும் இல்லை. ஸோ இவங்க ஒரு பிளேயர் கேப்டனாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த மேட்சோட சினாரியோ. இதை யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.